10 நிமிடங்களுக்குள் எனக்கு வழங்கப்பட்ட தலைப்பு, ஆம் இது மைனாரிட்டி திமுக தான். இதுதான் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு. இந்த 10 நிமிடத்திற்குள் திமுக கிறிஸ்துவர்களுக்கோ இஸ்லாமியர்களுக்கோ மற்ற சிறுபான்மையினருக்கோ என்ன செய்தது என்று நிச்சயமாக நான் சொல்ல போவதில்லை. ஒரு கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கே தெரிஞ்சு போயிடும். ஆனால் இது குறித்து நான் பேச நினைப்பது வேறு சில விஷயங்கள். யார் மைனாரிட்டி, ஏன் மைனாரிட்டியின் பக்கம் நாம் நிற்க வேண்டும், அப்படி நிற்பதால் நமக்கு நடக்கின்ற நன்மை என்ன, 3 விஷயம் தான் அந்த 10 நிமிஷத்துல நம்ம பேச போறது. யார் முதலில் யார் மைனாரிட்டி, இரண்டாவது ஏன் அவங்க பக்கம் நிக்கணும், மூணாவது அதனால் பெறக்கூடிய விளைவு. பொதுவாக மைனாரிட்டினாலே நமக்கு ஒரு எண்ணம் இருக்கும், மைனாரிட்டினா இவங்க மைனாரிட்டி அப்படின்னு. மைனாரிட்டின்றவங்க யார்? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, மைனாரிட்டினா யார்? அந்த நவலடி ராஜா பக்கத்தில் இருக்க தம்பியை கூப்பிடுங்களேன். அவரை உங்களதான் அப்படியே எந்திரிங்க, உங்களதான் எந்திரிங்க. மைனாரிட்டினா யாரு? உங்க பாரு, மைனாரிட்டினா யாரு? எண்ணிக்கையில் குறைந்தவர்கள் ஒரு பதில். இன்னொன்னு, இஸ்லாமிய கிறிஸ்துவர்கள். உட்காரு நண்பர்களே, 2 விஷயம், 2 சம்பவம், 2 தலைவர் கலைஞர் சம்பந்தப்பட்ட விஷயம். முதல்ல இந்த 2 விஷயத்தை மனசுல வாங்கிட்டீங்கன்னா யார் சிறுபான்மையினர் இருக்கிற புரிதல் நமக்கு முதல்ல வந்துடும். தலைவர் கலைஞர் முதல்வராக இருக்கின்றார். அப்போது HV ஹண்டே, எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய டாக்டர் ஹண்டே, அவர் பேசுறப்ப என்ன சொல்றாருன்னா, இட் இஸ் a third rated government. திரும்ப தமிழ்ல மொழிபெயர்த்து சொல்றாரு, இது ஒரு 3ஆம் தர அரசு அப்படி ரொம்ப கேவலமா தலைவர் கலைஞரை பார்த்து சொல்றாரு. எல்லாருக்கும் கோவம் வருது. தலைவர் கலைஞர் எந்திரிக்கிறாரு, எந்திரிச்சு பொறுமையா பதில் சொல்றாரு. நண்பர் ஹண்டே இதை 3ஆம் தர அரசு என்று சொன்னார், தயவு செய்து திருத்திக் கொள்ளுங்கள், இது 4ஆம் தர அரசு. படிநிலையில் பிராமணர், வைசியர், சத்திரியர், சூத்திரர் என்று 4 பேர் இருக்கும்போது இது சூத்திரர்களுக்கான அரசு, இது 4ஆம் தர அரசு என்றார். அப்போ நாட்டில் 3% பேரு பார்ப்பனர்கள் எண்ணிக்கையில கம்மியா இருந்தா அவங்க தான் மைனாரிட்டியா இருக்கணும் இல்லையா? 97% நம்ம தான் இருக்கும். அப்ப எண்ணிக்கையில கூட இருக்கும். அப்ப தலைவர் கலைஞர் என்ன சொல்றாரு, இது யாருக்கான அரசுங்கிறாரு? சூத்திரர்களுக்கான அரசுங்கிறாரு. அப்போ எண்ணிக்கை தான் மைனாரிட்டி, ஆனா எண்ணிக்கை மைனாரிட்டி அல்ல. அதை முதல்ல மனசுல வச்சுக்கோங்க. இரண்டாவதா, 2006 நம்ம ஆட்சி பொறுப்புக்கு வருகின்றோம். 118 அந்த நம்பர் நம்ம கிட்ட வேணும். அன்னைக்கு நம்ம இல்ல, நம்ம 95-96 சீட்டு தான் நம்ம ஜெயிக்கிறோம். தோழமை கட்சிகளின் ஆதரவோட நம்ம ஆட்சிக்கு வந்துடுறோம். என்னைக்குமே ஒரு மைனாரிட்டி அரசாங்கங்கிறது வார்த்தையே கிடையாது. ஒரு அரசாங்கம் மைனாரிட்டி அரசாங்கமா இருந்தா அந்த நிமிஷமே கலைஞ்சு போயிடும். ஒரு அரசாங்கம் ஆட்சியில இருந்தா அது கூட்டணி அரசா இருக்கும், இல்ல கூட்டணி இல்லாத அரசா தான் இருக்குமே ஒழிய மைனாரிட்டி அரசுங்கிற ஒரு வார்த்தை கான்ஸ்டிடியூஷன்ல கிடையாது. ஆனா வெறுப்பேற்றுறதுக்காக நம்ம ஜெயலலிதா என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, இது ஒரு மைனாரிட்டி அரசு, மைனாரிட்டி அரசுன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அப்ப தலைவர் கலைஞர் சொன்னாரு, ஆமா இது மைனாரிட்டி அரசு தான், உரிமை இல்லாமல் இருக்கின்ற கிறிஸ்துவர்களுக்காக, இஸ்லாமியர்களுக்காக, ஜெயினவர்களுக்காக, இல்ல இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மொழி சிறுபான்மையினருக்காக நடக்கின்ற அரசு, அதனால இது மைனாரிட்டி அரசுன்னாரு தலைவர். ஒரு இடத்துல எண்ணிக்கையில கம்மியா இருக்கவங்களுக்கு இது மைனாரிட்டிக்கான அரசு அப்படிங்கிறாரு. இன்னொரு பக்கம் எண்ணிக்கையில் மெஜாரிட்டியா இருக்கக்கூடிய சூத்திரர்களுக்கான 4ஆம் தர அரசு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப மைனாரிட்டி அப்படிங்கறத எது தீர்மானிக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, யாரிடம் அதிகாரமும் உரிமையும் மற்றவர்களாக இருக்கிறாங்களோ அவங்க தான் மைனாரிட்டி. எண்ணிக்கையில கம்மியா இருக்கிறது மைனாரிட்டியே கிடையாது. இந்த புரிதல் இந்த இந்திய துணை கண்டத்தில் திராவிட இயக்கத்துக்கு மட்டும்தான் இருக்கு, மற்றவங்களுக்கு இல்ல. இதை நான் நெஞ்சு நிமித்தி சொல்லுவேன். அந்த மாமன்னன் படத்துல கூட ஒரு பாடல், ஒரு அழகா அதுல ஒரு லைன், ஒரு யுகபாரதி எழுதியிருப்பாரு, படை இருந்தும் பயந்தசனம்னு எழுதியிருப்பாரு. அதாவது ஒடுக்கப்பட்ட ஒரு மக்கள், எண்ணிக்கையில அவன் ஜாஸ்தியா தான் இருக்கிறான், படம் இருக்கு அவன்கிட்ட, ஆனா அவன்கிட்ட ஒரு பயம் இருக்கு. அப்ப அந்த பயத்தை எது கொடுத்துச்சு அவனுக்கு? அவன் ஆள் எண்ணிக்கை இருக்கான்ல, அப்ப ஏன் மெஜாரிட்டின்னு சொல்லிக்க முடியல? அப்ப எது பயப்பட வச்சுச்சு? அவனிடம் இல்லாத அதிகாரம், அவனிடம் இல்லாத உரிமை, அவனுக்கு கிடைக்காத மற்ற விஷயங்கள், இதுதான் அவனை மைனாரிட்டியா உணர வைக்குது. அப்போ திராவிட இயக்கம் என்பது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பேச ஆரம்பிக்கும் போதே அழகா சொன்னாங்க அண்ணன் பன்னீர்செல்வம், சம தர்மமும் சம உரிமையும் தான் திராவிட இயக்கம். ரொம்ப சிம்பிள். நாம் உரிமை பெறுவது, எனக்கு இருக்கின்ற அதே உரிமையை உனக்கு கொடுப்பது, நான் அதிகாரத்தை பெறுவது, அதே அதிகாரத்தை உனக்கு கொடுப்பது,
இதுதான் இந்த இயக்கத்தோட தத்துவம். அப்போ எது மைனாரிட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா எண்ணிக்கை. மைனாரிட்டி என்பதை எண்ணிக்கை தீர்மானிக்காது. யார் அதிகாரத்தை அதிகமாக வைத்து யார் அதிக சலுகையும் பலனையும் பெறுகிறாங்களோ அவங்க ஏதோ ஒரு வகையில மெஜாரிட்டியா போயிடுவாங்க, இல்லாதவர்கள் மைனாரிட்டி ஆயிடுறாங்க. அது சம தர்மம் அல்ல என்பதால் ஒவ்வொருவருக்கான உரிமையும் நான் கொடுக்க வேண்டிய கடமை இருக்கு. சரி, நான் ஏற்கனவே பேசல, நான் சொல்லிட்டேன். திமுக இஸ்லாமியர்களுக்கு என்ன செஞ்சது, கிறிஸ்தவர்களுக்கு என்ன செஞ்சது நான் சொல்ல போறதுல அதை கூகுள் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு. சரி, இதை கொடுக்கும் போது இப்படி யார் மைனாரிட்டி என்பதை தேடி கண்டுபிடித்த எண்ணிக்கையை பற்றி பார்க்காமல் மற்ற விஷயங்களை பற்றி பார்க்காமல் அவங்களை பிடிச்சு நம்ம கொடுக்கும் போது அவர்களுக்கான அதிகாரத்தையும் உரிமையும் கொடுக்கும் போது என்ன நடப்பதோட விளைவு என்ன? இப்ப ரெண்டாவது பக்கம் வந்தாச்சு. நான் முதல்ல சொன்னது 3 விஷயம் பார்க்க போறோம்னு சொன்னோம். யார் மைனாரிட்டி, இப்ப அந்த புரிதல் நமக்கு வந்துருச்சு. எண்ணிக்கை குறைவு என்பது மைனாரிட்டி அல்ல, அது நமக்கு வந்துருச்சு. ஏன் மைனாரிட்டி பக்கம் நிக்கணும் அதையும் நம்ம சொல்லியாச்சு. ஏன்னா எனக்கு இருக்கிற உரிமை உனக்கு இருக்கணும், எனக்கிட்ட இருக்கிற அதிகாரம் உனக்கு இருக்கணும், எனக்கிட்ட என்ன இருக்கோ அதெல்லாம் உனக்கு இருக்கணும். சம தர்மம், சமத்துவம், சம உரிமை. இதுக்காக நம்ம மைனாரிட்டி பக்கம் நிக்கணும், அது இல்லாதவன் பக்கம் நம்ம நிக்கணும். சரி, இதை கொடுக்கறதுனால என்ன நடக்கும் அப்படிங்கறது அடுத்துக்கு வருவோம். 2 விஷயங்களை மாத்திரம் நம்ம எடுத்துக்கோம். தந்தை பெரியாரை பொறுத்தளவுல பெண்கள் சமமா இருக்கணும்னு பேசினாரு. இந்த நாட்டுல 100 பேர் இருந்தாங்கன்னா 50 பேர் ஆண்கள், 50 பேர் பெண்கள். அப்ப ஈக்குவலா 50 பேர் இருக்கையில் அவங்க மைனாரிட்டி இல்ல. அப்ப எண்ணிக்கை மைனாரிட்டி அல்ல. அவர்கள் அதிகாரம் பெற்றவர்கள், அவர்கள் குரலற்றவர்கள். அப்ப அவங்களுக்காக குரல் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அவர்களுக்காக கல்வி உரிமை வேணும்ன்றாரு, எல்லாத்தையும் சொல்லிட்டே வர்றாரு. அவர் பேசிக்கொண்டே இருந்தார். சட்டமாக்கின்ற வாய்ப்பை காலம் கலைஞருக்கு தருது. ஒரு கட்டத்துல சொத்துரிமையை பெண்களுக்கு கலைஞர் கொடுத்துறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுறாங்கன்னா 1989 தலைவர் கலைஞர் ஆட்சிக்கு வந்த போது அன்றைக்கு பெண் குழந்தைகள் கல்வியில இடைநிற்றல் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ஜாஸ்தி. 6வது 7வது 8வது எல்லாம் இருக்கையில இந்த பெண்கள் போறது பள்ளிக்கூடத்துக்கு போறது நின்று போயிடும். என்ன காரணம்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த பொண்ணு வயசுக்கு வந்துச்சுன்னு சொல்லி நிப்பாட்டி விட்டுருவாங்க. 1. 2வது அந்த அம்மாவுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கும், அந்த பாப்பாவை பார்த்துக்கணும்னு இந்த பாப்பாவை ஸ்கூல்ல இருந்து நிப்பாட்டிடுவான். 2. 3வது அடுத்த ஊருக்கு போய் என்னால படிக்க வைக்க என் பிள்ளைய அனுப்ப மாட்டேன். இப்படி பல்வேறு காரணங்கள். மொத்தம் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு வரல. அப்ப தலைவர் கலைஞர் பாக்குறாரு, இவங்களாம் ஒரு 10வது வரைக்கும் கொண்டு வந்து விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் ஜம்ப் பண்ணி போயிடுவாங்கிறது அவருக்கு தெரியும். அப்ப மைனாரிட்டியா இருக்கக்கூடிய பெண்கள், அதாவது வாய்ப்பு இல்லாமல், நீங்க மைனாரிட்டின்னு புரிஞ்சுக்க வேண்டியது வாய்ப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய பெண்கள், கல்யாணம் பண்ணீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய் தர்றேன் அப்படிங்கிறாரு. உன் பிள்ளைய ஒரு 8வது 10வது வரைக்கும் படிக்க வச்சுன்னா உனக்கு கல்யாணத்துக்கு ஒரு 10,000, அன்றைக்கு ஒரு பெரிய காசு, ஒரு திருமணம் செய்யக்கூடிய அளவுக்கு உள்ள காசு. அப்பதான் என்ன பண்றாங்க, கிராம பகுதிகளில், ஊரக பகுதிகளில், சிறு நகரங்கள்ல பெண் குழந்தைகளை முதல்ல பள்ளிக்கூடத்துக்கு இடைநிற்றல் இல்லாம அனுப்பி வைக்கிறாங்க. வயசுக்கு வந்தாலும் பரவாயில்ல போகட்டும் அப்படின்னு. அந்த குழந்தை அப்படியே அந்த 10வது வருது. அந்த 10வதுல என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா 500க்கு 450 மார்க், 460 மார்க், ஸ்டேட் ஃபர்ஸ்ட், ஸ்கூல் ஃபர்ஸ்ட் அப்படியே வர ஆரம்பிக்குது. ரொம்ப பெற்றோருக்கே அன்னைக்குதான் தெரியுது பொம்பளை பிள்ளைங்க அறிவு இருக்கு, படிக்கணும். அது வரைக்கும் பயிலுக்கு மட்டும் தான் படிப்பாங்க நினைச்சிட்டு இருந்துச்சு. அப்ப 10வது வருது. அந்த வருஷம் ரிசல்ட்டை பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா பொம்பளை பிள்ளைங்க தான் ஜாஸ்தி மார்க் வாங்குது, பொம்பளை பிள்ளைங்க தான் ஜாஸ்தி போயிட்டு இருக்கு. இப்ப அதுக்கப்புறம் 96 தலைவர் வரையில என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, நீங்க காலேஜ் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 25,000 ரூபாய் தர்றேன் அப்படிங்கிறாங்க. அப்படி வந்த பெண்கள் அடுத்து காலேஜ் முடிக்கிறாங்க. இப்ப காலேஜ் முடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, வீட்டுல சும்மா இருக்க மாட்டாங்க இல்லையா, அப்ப வேலைக்கு போகணும். அப்போ இந்த நாட்டில் லேபர் போர்ஸ்ல 50% வீட்டுல இருந்த 50% லேபர் போர்ஸ் இப்ப வந்துருச்சு, மார்க்கெட்டுக்குள்ள வந்துருச்சு, இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்துருச்சு. எல்லாம் வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த பொண்ணு வேலைக்கு போகலன்னா என்ன இருந்திருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தீபாவளிக்கோ பொங்கலுக்கோ அவங்க அப்பாவோ இல்ல கணவரோ இல்ல அண்ணன் தம்பியோ 2 சேலை எடுத்து கொடுத்துருப்பாங்க, பாவடதானி எடுத்து கொடுத்துருப்பாங்க, அதுதான் அவங்க ட்ரெஸ்ஸா இருந்திருக்கும். இப்ப வேலைக்கு போனதுனால புதுசா அந்த பொண்ணு ஒரு 10 ட்ரெஸ் வாங்குது. காரணம் எந்த இண்டஸ்ட்ரி வளருது, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி. பெண்கள் எல்லாம் அதிகமா வேலைக்கு போறதுனால என்ன ஆகுது, டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரி ஜாஸ்தி ஆகுது. இப்ப அந்த இண்டஸ்ட்ரி வளருது, பூ வாங்குது, பொட்டு வாங்குது, மேக்கப் இண்டஸ்ட்ரி வளருது. இவ்வளவு இடத்துல வேலை வாய்ப்பு வருது, இவ்வளவு வரி வருவாயும் அரசாங்கத்துக்கு வருது. அப்போ தலைவர் கொடுத்தது என்னமோ 10,000 தான், ஆனா அந்த பெண்ணை வச்ச அரசாங்கத்துக்கு வரி வருவாய் எவ்வளவு வந்திருக்கு, பல லட்சம். அப்போ மைனாரிட்டியா இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு அவ சமமா இருக்கணும்னு அவருக்கு அந்த உரிமையை கொடுத்ததால் இந்த நாடு வளர்ந்திருக்கு. இவ்வளவுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. அப்போ மைனாரிட்டி என்பது எண்ணிக்கை அல்ல, மைனாரிட்டிகளுக்கு சமமாக நடத்த வேண்டும். அவர்களை சமமாக நடத்தும் போது என்ன நடக்கும் என்றால் இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் வளரும், இந்த நாடு வளரும். இதைதான் சாதித்து காட்டியதால் தான் இன்றைக்கு தமிழ்நாடு இந்தியாவின் முதல் மாநிலமாக இன்றைக்கு இருக்கின்றது.
ஆக இந்த புரிதலோடு நாம் வைத்துக் கொள்வோம். கிட்டத்தட்ட 10 நிமிடத்தை நான் நெருங்குகின்றேன். நண்பர்களே, இந்த நேரத்தில் இன்னும் ஒரு விஷயத்தை நாம் சிந்திக்க வேண்டியிருக்கின்றது. இந்த நாட்டிலுடைய 97% மக்கள் அடிமைப்பட்டு கிடந்த போது அதில் இருந்து வெளியே வந்து தத்துவார்த்த ரீதியாக யோசித்தது திராவிட இயக்கம். இந்த மாநிலம் கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகள் நாம் அடிமைப்பட்டு கிடந்தது. ஒரு சிறு கூட்டத்திடம் உரிமையின்றி, கல்வியின்றி, வேலை வாய்ப்பின்றி நம்மை அவர்கள் மைனாரிட்டி ஆக்கி இதையெல்லாம் இழக்க செய்து நாம் அடிமைப்பட்டு இருந்தோம். உலகில் 2 இனங்கள் இருக்கும். உலகில் பல்வேறு இடங்களிலே 2 இனங்கள் இருக்கும். ஒரு இனம் இன்னொரு இனத்தை வந்து அடக்கி ஆளும். ஒரு இனம் விடுதலை பெற துடிக்கும். அப்ப என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, 2 பேருக்கும் சண்டை நடக்கும். கத்தி எடுத்து அடிச்சுக்குவான், சண்டை போடுவான். பக்கத்துல இலங்கையில பார்த்தோம், சிங்கள பேரினவாதத்துக்கும் தமிழர்களுக்குமான சண்டை. காசால பார்க்கிறோம், அரபுகளுக்கும் யூதர்களுக்குமான சண்டை. அப்படி உலகின் பல்வேறு இடங்கள்ல இருக்கு. ஆனால் இந்த மாநிலத்தில் மட்டும்தான், இந்த மண்ணில் மட்டும்தான் அடிமைப்பட்டு கிடந்த ஒரு திராவிட இனம் தன்னை அடிமைப்படுத்திய இடத்திடமிருந்து அறிவின் மூலமாகவே ஆட்சியை பிடித்த வரலாறு, இந்த இன விடுதலை பெற்ற வரலாறு நமக்கு மட்டும்தான் உண்டு. 1967 திமுக வெற்றி என்பது ஒரு இனத்தினுடைய விடுதலை வெற்றி. கத்தி இல்லாம, ரத்தம் இல்லாம, அடிச்சுக்காம மேடை போட்டு, அதனாலதான் இன்றைக்கு இந்த அறிவு மாநாடு என்று நாம் நடத்துகின்றோம். அடிக்கிற மாநாட்டுக்கு நம்ம போறதில்லை. வர்றியா, தொட்டு பாக்குறியான்னு நம்ம கேட்கறது இல்லை. சரியா? நீ சுதேசமித்திரன் ஆரம்பிச்சா நாங்க ஒரு தினகரன் ஆரம்பிப்போம். நீ ஒரு இந்து பத்திரிகை ஆரம்பிச்சா நாங்க ஒரு முரசொலி ஆரம்பிப்போம். நீ ஒரு மேடை போட்டினா நான் ஒரு மேடை பேசுவோம். உனக்கு அறிவு இருக்கு, எனக்கு அறிவு இருக்கு, ஒன்ன விட ஜாஸ்தியாவே இருக்கு. இதை மட்டும்தான் நம்ம காட்டுறோம். இதன் மூலமாகவே ஒரு விடுதலையும் பெற்றதோடு இந்த மாநிலத்தையும் வளர்த்து இன்றைக்கு இந்தியாவிற்கே சோறு போடுகின்ற ஒரு மாநிலமாக இந்த மாநிலத்தை வைத்திருக்கின்றோம். நான் சொன்னேன் இல்லையா, நமக்கு கிடைச்சது எல்லாருக்கும் போய் சேரணும். நம்மளோட வச்சுக்க கூடாது. சமதர்மம், சமத்துவம், சம உரிமை. இதை இழந்தவர்கள் மைனாரிட்டி, அவங்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. அப்போ இந்த மாநிலத்தினுடைய தத்துவங்கள் இந்தியாவின் எல்லா பகுதிக்கும் போக வேண்டியிருக்கு. பீகாரில் இருக்கக்கூடிய என் தோழனுக்கு தேவைப்படுது, ஒடிசாவில் இருக்கக்கூடிய என் தோழனுக்கு தேவைப்படுது, மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஒரு தோழனுக்கு இது தேவைப்படுது. தந்தை பெரியார் இந்த தத்துவங்களை உருவாக்கினார். பேரறிஞர் அண்ணா அவர் கரடு முரடாக சொன்னதை எளிமையாக்கி மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தார். தலைவர் கலைஞர் அதை எல்லாம் சட்டமாக்கினார். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதை காத்து வளர்க்கின்றார். இந்தியாவின் முதல் மாநிலமாக தமிழ்நாட்டை உருவாக்கின்றார். நான் என்னுடைய கனவாக சொல்வேன், என்னுடைய கனவாக மட்டுமல்ல, உங்கள் அனைவருடைய கனவாகவும் நான் சொல்வேன். நாளைக்கு இந்த இயக்கத்தினுடைய இளைஞரணி செயலாளர் இந்தியாவில் இருக்கின்ற அத்தனை மாநிலங்களுக்கும் இந்த தத்துவத்தை எடுத்து செல்வார். இந்த தத்துவம் தேசமெங்கும் எதிரொலிக்கும். அது இளைஞரணி செயலாளராக நடந்தே தீரும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அப்துல்லா. நேரத்தின் அருமை கருதி நான் 2 வார்த்தையில என்னுடைய தலைமை உரையை முடித்துக் கொள்றேன். இந்த ஏற்றத்தாழ்வுகள் அப்படிங்கிறத யார் பார்க்குறாங்க அப்படிங்கிற இடத்துல வருது.